கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 172ஆக அதிகரிப்பு. 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நாளை வயநாடு செல்வதாக அறிவிப்பு. பாதிக்கப்பட்டோரை நேரில் சந்தித்து மீட்புப் பணிகளை ஆய்வு செய்ய திட்டம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 2வது நாளாக தீவிரம். முழுவீச்சில் பணியாற்றும் ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் முக்கிய ஆலோசனை. மீட்பு நடவடிக்கைகளின் புதிய வழிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை. கேரளாவுக்கு பேரிடர் தொடர்பாக ஜூலை 23ஆம் தேதியே முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இருந்தும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. நீலகிரி, கோவை உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,28,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 16வது நாளாக தடை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் என்னுடைய தொகுதியாக கருதி பணி செய்து வருகிறேன். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார் என்பதை தீர்மானிக்க தான் ஜனாதிபதி இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. ஆளுநரின் பதவிக்காலம் இன்றோடு நிறைவடையும் நிலையில் அடுத்த ஆளுநர் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் பதில். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் மண் அள்ளி போட்டுள்ளதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. தரவரிசை பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் பேட்டி. சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்துச் சென்றது தொடர்பான வழக்கில் உரிமை மீறல் குழுவின் நோட்டீஸ் செல்லும். மு.க.ஸ்டாலின் உட்பட 17 எம்எல்ஏக்கள் நோட்டீஸ் தொடர்பான விளக்கத்தை சபாநாயகரிடம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட். 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடைச் சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கர் அனுமதி. சென்னைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் வயிற்று வலி மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை. சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். அவரது யூடியூப் சேனலை மூடவும் உத்தரவு.
காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே ராணுவ ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கம். பயிற்சியின் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பச்சிளம் ஆண் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு அடையாளம் தெரியாத பெண்ணை தீவிரமாக தேடும் போலீசார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் அமர்வு ஆளுநர் உரையுடன் நிறைவு. நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெறுகிறது. பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்க உள்ளதாக தகவல். தன் சாதி தெரியாதவர் ராகுல் காந்தி என்ற அனுராக் தாக்கூர் கருத்துக்கு பிரதமர் ஆதரவளித்ததால் முடிவு. சொந்த சாதி தெரியாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு கோருவதா என ராகுல் காந்தியிடம் அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பிய விவகாரம். நீதி வேண்டும் என கோஷம் எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. माननीय मंत्री जी ने हमारे प्रश्न का बहुत ही विस्तार पूर्वक उत्तर दिया है, बजट दिया है। अध्यक्ष जी, इसके लिए मैं मंत्री जी को धन्यवाद करना चाहता हूं। लेकिन ये दिल मांगे मोर, अच्छा काम हो रहा है तो और कुछ चाहते हैं। हम मंत्री जी से जानना चाहते हैं कि क्या। बहुत संतोष के साथ मैं कहना चाहूँगा कि आज उस क्रेन का डिज़ाइन पूरा का पूरा भारत में காலநிலை மாற்றம் குறித்து ஆய்வாளர்கள் அளித்த எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதோ என சந்தேகம் எழுந்துள்ளது. கேரளாவுக்கு பேரிடர் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதியின் முந்தைய சுற்றுக்கு PV சிந்து தகுதி. குரூப் சுற்றில் எஸ்டோனியாவின் கிறிஸ்டியன் கூபாவை வீழ்த்தி முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் தொடர். இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம்.